வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவில் எடப்பாடி எடுத்த புதிய முடிவு, அதிமுகவில் பரபரப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில் அதிமுக என்ற எதிர்கட்சி, என்டிஏ கூட்டணிக்கான தலைமை கட்சி. அந்த ஒரு வகையிலும் வரிசையிலும் தற்பொழுது 2026 தேர்தலில் எப்படி ஏதேனும் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் முனைப்பிடணும், அதற்கான தீவிர அரசியல் பணிகளில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அதிமுக. அந்த வகையில் தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி ஏதேனும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக களப்பணியிலும் கூட்டணி பணியிலும் தீவிரம் மாற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் உட்கட்சி பூசல்கள் மற்றும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கள் மற்றும் சூறாவளி சுற்றுப்பயணம் மற்றும் இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் என அடுத்தடுத்து அனைத்தும் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அதிமுகவில். இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பெரும் முடிவுகளிலும் பெரும் ஒரு சில முடிவை எடுக்கக்கூடிய இடத்திலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பெரும் விதத்தில் இந்த விஷயத்தை கொண்டு செல்லக்கூடிய இடமாக தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக 2026 தேர்தல் களத்தை மாற்றியமைக்கக்கூடிய இடமாக தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது தமிழக தேர்தல் களம். அந்த வகையில் தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட 2026 தேர்தலை மையமாக வைத்து அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்களுக்கான பார்த்திங்கன்னா ஆதரவை பெறக்கூடிய இடத்தில் பார்த்திங்கன்னா என்னதான் இரட்டை இலை சின்னம் இதற்கு முன்னாடி இருந்தாலும் கூட இப்போ அதே நோக்கத்தில் இருக்கிறதா, அதனை தெரிந்து புரிந்து அதற்கான கள நிலவரங்கள் சூழல்கள் மற்றும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் எட்டி மற்றும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு சில விஷயங்கள், அதாவது என்னென்னா குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அதாவது எப்படின்னா சர்வே முடிவுகளும் மக்களுடைய முடிவுகளும் ஓட்டுக்கள் அதிமுகவுக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என அனைத்தையும் ஆராய்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவுகளை எடுக்க உள்ளாராம். ஸோ என்ன முடிவு ஏது முடிவுன்றதை பொறுத்து பார்த்தால் தான் அனைத்தும் தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாகவும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.